ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் அரையிறுதிக்கு இந்திய அணி முன்னேறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், வணக்கம். இன்றைய போட்டி எப்படி அமைந்தது? முழுமையான விவரங்கள் மணிகண்டன். பரபரப்பான காலிறுதி போட்டியில பெல்ஜியம் அணியை வீழ்த்தி ஒரு த்ரில் வெற்றிய இந்திய ஜூனியர் ஹாக்கி ஆடவர் அணி பெற்றிருக்கிறது. பலம் வாய்ந்த ஜெர்மனிய அரையிறுதி போட்டியில இந்தியா சந்திக்க இருக்கிறது என்றாலும் இன்றைய போட்டி மிக முக்கியமான போட்டியாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக முதல் குவார்டர்ல பெல்ஜியம் அவர்களுடைய முதல் கோலை பதிவு செய்ய, மூன்றாவது குவார்டர் வரை இந்தியா கோல் பதிவு செய்யாமல் இருக்க ஆட்டத்தில் ஒரு பரபரப்பு இருந்தது. மூன்றாவது குவார்டர்ல கிடைத்த பெனால்டி கார்னரை அருமையாக பயன்படுத்தி இந்தியா முதல் கோலையும், அடுத்து கிடைத்த பெனால்டி கார்னரையும் பயன்படுத்தி 2 கோல்களை அடுத்தடுத்து எடுத்ததன் காரணமாக 2-1 என 4வது குவார்டர் இறுதி நிமிடம் வரை இந்தியா பக்கமே இருந்த ஆட்டம் 4வது குவார்டர் இறுதி நிமிடத்திற்கு முன்பாக பெல்ஜியம் ஒரு கோல் அடிக்க 2-2 என போட்டி முடிவுல ஆட்டம் சமன் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஷூட் அவுட் முறை பின்பற்றப்படும் என போட்டி நடுவர்கள் தெரிவிக்க 5 வாய்ப்புகள் ஒவ்வொரு அணிக்கும் கொடுக்கப்பட்டது. முதல் 3 வாய்ப்புகளையும் 2 அணிகளுமே 2-3 என சரிசமம் செய்ய 4வது மற்றும் 5வது வாய்ப்பை இந்திய கோல் கீப்பர் தடுத்து 3-4 என்ற வீதத்துல ஷூட் அவுட் முறையில இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. இதுவரை 7 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய ஜெர்மனி அணியை அரையிறுதி போட்டியில இந்தியா சந்திக்க இருக்கிறது. இதுவரையில இந்தியா அதாவது எந்த ஆட்டத்திலும் தோல்வி பெறாமல் நாக் அவுட் சுற்றிலும் காலிறுதி போட்டியில பெல்ஜியத்தை வீழ்த்தி தற்போது அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. பலம் வாய்ந்த ஜெர்மனி அணியுடன் இந்திய அணி அரையிறுதி போட்டியை எதிர்கொள்ள இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.